Hi dears, welcome to Home Queen Treats channel. இன்னைக்கு நம்ம Home Queen Treats channelல என்னோட ஸ்டைல் மீன் குழம்பு ப்ளஸ் மீன் வறுவல். நான் இந்த மாதிரி மெத்தட்ல தான் மீன் குழம்பு அதே மாதிரி மீன் வறுவலும் பண்ணுவேன். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கைப்பக்குவம் இருக்கும். ஒவ்வொரு ஊரில் ஒரு மாதிரி வந்து மீன் குழம்பு பண்ணுவாங்க. இதுதான் என்னோட ஸ்டைல், அதுதான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல, புதுசாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆப்ஷன் ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். முதல்ல நான் இன்றைக்கி எவ்வளோ மீன் வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 கிலோ மீன் வந்து நான் எடுத்திருக்கேன். அந்த 1 கிலோ கிழங்கான் அப்படின்னு சொல்லக்கூடிய மீனில் பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ வந்து நான் குழம்புக்கு போட்டுக்கிறேன், 1/2 கிலோ வந்து வறுவலுக்கு வச்சுக்கிறேன். ஸோ 1/2 கிலோ மீனுக்கு தேவையான வெங்காயம் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கிறதுனால 2 எடுத்திருக்கேன், சின்னதாக இருந்தால் 4 எடுத்துக்கலாம். வெங்காயம், அதுக்கப்புறம் 2 தக்காளி எடுத்திருக்கேன், 2 பச்சை மிளகாய். இது எல்லாத்தையும் நான் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுக்கிறேன். நான் வந்து இந்த முறையில் தான் வந்து மீன் குழம்பு வைப்பேன். ஸோ இது வந்து நான் என்னோடய மேரேஜுக்கு அப்புறம் நான் வந்து எங்கள் வீட்டில் வந்து நான் கற்றுக்கிட்ட ஒரு ரெசிபி தான். இப்போது தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா அதில் கொஞ்சம் இருக்கும், அது ஃபுல்லாகவே நான் எடுத்துக்கிறேன். இன்னொரு ஒரு கப்பில் வந்து பாதி போல் தேங்காய் எடுத்துக்கிறேன். ஒருத்தவங்க ஒரு மாதிரி மீன் குழம்பு வைப்பாங்க. இந்த மாதிரி மீன் குழம்பு வந்து ரொம்பவே நான் வித்தியாசமாக இருந்துச்சு இப்படி வைக்கிறது எனக்கு. ஸோ நல்லா இருக்குன்னு சொல்லி நான் இந்த மெத்தட் வந்து கற்றுக்கிட்டேன். தேங்காய் வந்து இந்த அளவுக்கு எடுத்துக்கிறேன், அதாவது பாதி போல் அந்த முழுசாக இருக்கிற தேங்காயில் பாதியும், அது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் இருந்துச்சு இல்லையா, அதுவும் நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த தேங்காய் எல்லாத்தையுமே வந்து ஃபஸ்ட்டு ஓட்டிக்க போகிறேன், பூ போல் ஓட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து இதில் வெங்காயம் தக்காளி போட்டு அரைப்பேன். ஏன்னா எல்லாத்தையும் ஒரே தடியாக போட்டுட்டா மிக்சியில் வந்து ஓடாது அப்படின்றதுனால முதல்ல தேங்காய் இந்த மாதிரி பூ ஆக்கிக்கிட்டேன். இப்போ தேங்காவை நல்லா பூ போல் துருவினதுக்கப்புறமா நான் வந்து அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளியில் ஒரு பாதி போல் சேர்த்துட்டு நான் மிக்ஸி ஜாரில் நல்லாவே அரைச்சி எடுத்துக்கிறேன். ஸோ இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போதும். அதுக்கப்புறம் நான் மீன் வறுக்கிறதுக்கு தனியாக ஒரு 1/2 கிலோ எடுத்து வச்சுருந்தேன். அதில் வந்து நான் இன்றைக்கி என்ன மசாலா போட போகிறேன் அப்படின்னா 3 காஞ்ச மிளகாய், ஒரு முழு பூண்டு, அதுக்கப்புறம் ஒரு சின்ன சைஸ் தக்காளி, 1/2 டீஸ்பூன் மிளகு, அப்புறம் 1/2 டீஸ்பூன் ஜீரகம், இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நான் நல்லா ஓட்டி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் மீனுக்கு மசாலா கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். மீனில் உப்பு, காரம், புளிப்பு எல்லாமே இறங்கியிருக்கும். மீன் மசாலா அப்படின்னா நார்மலாக வெறும் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு மட்டும் போட்டு வறுக்காமல் இந்த மாதிரி போட்டு வறுத்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பூண்டு மட்டும் மீனுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கம்மியாக போடுங்க. அதிக பூண்டு சேர்த்துட்டிங்கன்னா மசாலா வந்து எண்ணெயில் போட்டு எடுக்கும் போது கருக ஆரம்பிச்சிடும். இப்போ இதில் நான் 1 டீஸ்பூன் போல் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் மீன் வறுவலுக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கிறேன். ஸோ இதை வந்து நான் நல்லாவே ஓட்டி எடுத்துக்கிறேன். இந்த மசாலா மீனில் தடவிட்டு நம்ம ஊற வச்சு வறுத்து எடுக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். முக்கியமாக தண்ணி வந்து சேர்க்கவே கூடாது. 1 டீஸ்பூன் போல் ஆயில், அதாவது எண்ணெய் சேர்த்துட்டு ஓட்டி எடுத்துக்கிட்டாலே நல்ல பேஸ்ட் கிடைக்கும். இந்த பேஸ்ட் வந்து நம்ம மீன் மசாலாவில் புரட்டி ஒரு 1/2 மணி நேரம் நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து வச்சிடலாம். ஸோ நல்லாவே இருக்கும். அதுக்கப்புறம் எண்ணெயில் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து அது ஃப்ரிட்ஜில் அந்த டைமில் ஊறிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் நான் அடுத்தது மீன் குழம்பு வந்து தாளிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் தேவைக்கு அதிகமாகவே எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அண்ட் அந்த மசாலாவை மீனில் புரட்டி ஃப்ரிட்ஜில் வைக்கிறத நான் வீடியோட கடைசியில் காமிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து மீன் குழம்புக்கு வெந்தயம் மட்டும்தான் போடுவாங்க. ஆனால் நான் வந்து வெந்தயத்து கூட ஒரு 1/4 டீஸ்பூன் போல் ஜீரகமும் சேர்த்துக்குவேன், ரொம்பவே நல்லது. ரெண்டுமே சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நார்மலாக 2 பச்சை மிளகா, அதுக்கப்புறம் பாதி வெங்காயம் நம்ம அரைச்சி வச்சது இல்லாமல் மீதி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே சேர்த்து வதக்கிட்டு நார்மலாக எப்பவும் பண்ணுற மாதிரி தான் அந்த வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டு அண்ட் அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய், வெங்காயம், தக்காளி 3த்தையும் அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட் இருக்குல்ல, அந்த பேஸ்ட் இதில் சேர்க்கணும். ஸோ சேர்த்ததுக்கப்புறம் நான் என்ன சேர்க்குறேன் அப்படின்றத காமிக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ கொஞ்சமாக நான் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டேன். மீன் குழம்புக்கு கருவேப்பிலை சேர்த்தா ரொம்பவே வாசனையாக இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ நான் அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய், அப்புறம் தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டு நான் இதில் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இது கூட வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் மட்டும்தான் சேர்த்துக்கிறேன். அண்ட் குழம்பு மிளகாய் தூள் வந்து நம்ம வீட்டில் எப்போதுமே மாதம் தீர அதாவது ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை தீர அரைச்சி வச்சுக்குவோம். ஸோ அந்த குழம்பு மிளகாய் தூள் எப்படி அரைக்கணும் அப்படின்றதும் நான் கண்டிப்பாக ஒரு வீடியோவாக போடுறேன். ஸோ அந்த குழம்பு மிளகாய் தூள் தான் இன்றைக்கி நான் வந்து சேர்த்துருக்கேன். அண்ட் புளியோட அளவு அப்படின்னு பார்க்கும்போது நான் காமிச்ச அளவு தான்.
அதாவது ஒரு லெமனை விட கொஞ்சம் பெரிய சைஸ் புளி வந்து நான் எடுத்திருக்கேன். ஒரு 1/2 கிலோ மீன் குழம்புக்கு தான். ஏன்னா 1/2 கிலோ நம்ம வறுக்க போகிறோம். இதுதான் வந்து அந்த குழம்பு மிளகாய் தூள். இதை நான் எப்படி அரைக்கணும், இதில் என்னென்ன பொருள் சேர்த்துருக்கோம் அப்படின்றத நான் கண்டிப்பாக உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன். ஸோ 2 டேபிள் ஸ்பூன் போல் நான் கொஞ்சம் அதிகமாகவே இதில் சேர்த்துக்கிட்டேன். ஸோ அவ்வளோதான், நம்மளோட மீன் குழம்பு ஒரே பேஸ்மெண்ட் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். அண்ட் உப்பு கம்மியாக இருந்ததுன்னா உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். நம்ம கொடுத்துருக்கிற தண்ணி நல்லா கொதித்து சுண்டி வரணும். அது வந்து நல்லா கொதித்து சுண்டி வர்றதுக்கு ஒரு 1/4 மணி நேரம் டைம் கொடுங்க. அப்போ தான் அந்த மசாலாவுடைய பச்சை வாசனை எல்லாமே போகும். ஸோ இதுதான் வந்து கிழங்கா மீன். ஸோ நான் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், நாம் போட்டதை விட இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு குழம்பு நல்லா சுண்டி இருக்கிறது தெரியும். இப்போ அதில் வந்து நம்மளோட மீனை வந்து சேர்த்துக்கலாம். முக்கியமான ஒரு விஷயம், மீனை போட்டு ஒரு 2 நிமிஷத்துலேயே ஆஃப் பண்ணிவிடுங்க, இல்லைனா மீன் வந்து உடஞ்சிரும். 2 நிமிஷம் கூட டைம் கொடுக்கணும் அவசியம் இல்லை. 1 நிமிஷம் கொடுத்தாலே போதும், மீன் வெந்துடும். அண்ட் கடைசியாக கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி தலையை நான் வந்து சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், டேஸ்டியான மீன் குழம்பு. என்னோடய ஸ்டைல் இப்படி தான் நாங்கள் பண்ணுவோம். இந்த ரெசிபியும் இந்த ஸ்டைலும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு முறை இந்த மாதிரி மீன் வச்சு பாருங்கள். மீன் குழம்பு ரொம்பவே ருசியாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் வந்து 1/2 கிலோ போல் கிழங்கா மீனை வந்து வறுவலுக்காக வச்சுருந்தேன்னு சொன்னேன் இல்லையா, நான் எப்படி அந்த மசாலா அரைச்சேன் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருந்தேன். அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு நான் சொன்ன மாதிரி ஒரு 1/2 மணி நேரம் ஃப்ரீசர், அதாவது ஃப்ரிட்ஜில் வச்சாலே போதும், ஃப்ரீசரில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ மசாலா ஊறுறது சீக்கிரமாக ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம பொரிக்க போகிறதுக்கு முன்னாடி அரிசி மாவு மட்டும் சேர்த்துட்டு நல்லா பெரட்டி எடுத்துகிட்டு பொரிச்சு எடுத்துட்டோன்னா மீன் வறுவலும் ரெடி ஆகிடுச்சா. இது எந்த ஊர் ஸ்டைல் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் எனக்கு தெரியல. பட் நான் வந்து மேரேஜ் பண்ணி வந்ததுக்கப்புறம் எங்கள் வீட்டில் சமைச்ச மெத்தட் வந்து இதுதான். ஸோ எனக்கு ரொம்ப புதுமையாக இருந்துச்சு. நான் அதுக்கப்புறம் இதே தான் ஃபாலோ பண்ணேன். ரொம்பவே இந்த மீன் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும், வறுவலும் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த முறையில் ஒரு தடவை நீங்களும் உங்கள் வீட்டில் மீன் குழம்பு ப்ளஸ் வறுவல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கீழே இருக்கிற லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறமா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் அண்ட் ஃபேஸ்புக் மூலமா அவங்களும் இந்த மாதிரி ஒரு தடவை மீன் குழம்பு வச்சு பார்க்கட்டும். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. வேறு ஒரு நல்ல வீடியோவோட நெக்ஸ்ட் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.